ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்திக்காக கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை ஆண்டவர் என்னோடு பேச சொன்னார். அதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். 3 காரியங்கள் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 1, நீ பெருகுவாய். 2, உன் சந்ததியார் சுதந்தரிப்பார்கள். 3, பாழாய் கிடந்த பட்டணங்களையும் கூட குடியேற்றுவிப்பார்கள். பெருக்கம், சுதந்தரிக்கும் மேன்மை, குடியேற பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதம். போதகர்களாகிய நமக்குள்ளாக சில நேரங்களில் ஒரு பெரிய பாரம். ஏன் இன்னும் என்னுடைய ஊழியத்தின் ஆத்துமாக்களின் பெருக்கத்தை பார்க்க முடியவில்லை? வருடங்களாய் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேனே, எத்தனை ஆண்டுகள். ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் எங்கள் சபைக்கு வாக்குத்தத்தம் தருவார். எதிர்பார்ப்போடு இருப்போம், நடக்கவில்லை. இந்த 2017ஐயும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கால் எடுத்து வைத்திருக்கிறேன். கர்த்தரால முடியுமா? இன்று ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார்? என்னை கொண்டு அவரால் செய்வாரா? அவர் செய்வாரா? உண்மையிலே என் மேல தேவ அழைப்பு இருக்குதா? உண்மையில அவர் என்ன பயன்படுத்த போறாரா? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருக்கம் உண்டா? இல்லது இப்பொழுது இருக்கிறது போல ஏதோ ஒரு விரல் வெட்டி எண்ணக்கூடிய ஒரு சிறு கூட்டத்தை வைத்துதான் நான் கடைசி வரை வாழ வேண்டுமா? ஊழியம் செய்ய வேண்டுமா? பல்வேறு விதமான கேள்விகள் தேவ மனிதர்களுடைய உள்ளத்தில் எழுகிறது, சகஜம்தான். ஆனா பரிசுத்த ஆண்டவர் என்னோடு பேசினார். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்று கர்த்தர் காலையில நான் ஜெபம் பண்ணும்போது என்னோடு பேசினார். உங்களுக்கு சொல்லும்படியா, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். தயவு செய்து கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க அந்த ஆசீர்வாதத்தை. It's a rhema word coming from the Lord Almighty. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வெளிப்பாட்டின் வார்த்தை. இந்த ஆண்டு நம் ஒவ்வொருவருடைய சபையிலும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தரப்போகிறார். மந்தை பெருகுவது போல நம்முடைய சபையை கர்த்தர் பெருக செய்வார். யாக்கோபு 20 ஆண்டுகள் உழைத்தார். 14 ஆண்டுகளின் சம்பாத்தியம் அவன் கையிலே இல்லை. அவன் கையில் இருந்து அது உரிந்து கொள்ளப்பட்டது என்று சொல்ல முடியும். லாஸ்ட் 6 years, அந்த 20 ஆண்டு உழைப்பின் பலனை அந்த கடைசி 6 ஆண்டுகளில் தேவன் கொடுத்து அவனை மகிழ்ச்சியாக்கினது போல இந்த ஆண்டு அந்த 6 ஆண்டுகளின் நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். தேவனுடைய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் அப்படி உங்கள் ஊழியத்தின் எல்லையை ஆசீர்வதிப்பார். தேவாவியானவர் என்னோடு பேசினார். ஆண்டவர் ஆத்துமாக்களை தர வேண்டும் என்று கதறினேன். இந்த ஆண்டு இன்னும் ஒரு 500 ஆத்துமாக்கள், இந்த கிளை சபைகளில் ஒரு 2000 ஆத்துமாக்கள், 2500 ஆத்துமாக்களை இந்த 2017வது ஆண்டுல நான் பெற்றுக்கொள்ளணும்னு தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னோடு பேசினார்.
இடம் இல்லையே, எனக்கு இடம் இல்லை, எங்க சர்ச்சி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இடம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, இடம் கொண்டு அதை நான் பார்த்துக்கிறேன். இடம் வரும், இடம் வரும். இந்த இடத்துல ஒரு சில ஊழியர்கள் இடம் இருந்தா, இன்னும் போக்குவரத்து வசதி உள்ள ஒரு இடம் இருந்தா ஊழியம் வளருமே. கார் பைக் வர முடியாத ஒரு இடத்துல இருக்கிறேனே, வாடகை கட்டடத்துல இருக்கிறேனே, ஜனங்கள் வரமாட்டேங்கிறாங்களே, என்னுடைய ஊழியத்தில் பொருளாதார குறைவா இருக்கிறது, எனக்கு மட்டும் அப்படி ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா நான் இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமே. என் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இடம் கொண்டு பெருகுவா. அது எப்படி வரும்னு தெரியாது. கர்த்தர் சொன்னா அதை செய்து முடிப்பார். கர்த்தர் இடத்தை தருவார், கர்த்தர் இடத்தை தருவார், கர்த்தர் இடத்தை தருவார். ஒருவேளை அதே இடமா இருக்கலாம், இல்லாவிட்டா இன்னொரு இடத்தை அதை விட 10 மடங்கு விரிவான இடமா இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், இடம் கொண்டு பெருக போகிறார். ஸ்தோத்திரம். உனக்கு இருக்கிற சில ஊழியர்களுக்கு இருக்கிற இடம் ஃபில் ஆயிடுச்சு, சபை நிரம்பி விட்டது. அடுத்த ப்ராஜெக்ட் என்ன பண்ண, அடுத்தது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண குழம்பிட்டு இருக்கீங்க. கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார், நீ இடம் கொண்டு பெருகுவாய். Thank you Jesus. இன்னும் ஆண்டவர் என்னிடத்தில் பாரப்படுத்தினது, சில போதகர்கள் பிழைகளை குறித்து பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் பிழைகளுக்காய் கண்ணீர், இன்னொரு சிலர் பிழைகளின் நிமித்த வேதனையோடு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேனே, எனக்குள்ள இருந்த அதே ஆவியின் வல்லமை, எனக்குள்ள இருந்த அதே உபதேசத்தின் உறுதி, எனக்குள்ள இருந்த அதே பரிசுத்தத்தின் வைராக்கியம், எனக்குள்ள இருந்த அதே பற்றி எரிகிற அந்த ஆத்தும பாரம் என் பிள்ளைக்குள்ள இல்லையே. என் ஆவி உடைந்து நான் சொல்றேன், இந்த இடத்துல ஒரு சில போதகர்கள் அப்படி பாரத்தோட இருக்கிறீங்க பிள்ளைகளை குறித்து. என் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எனக்கு தெரியாது யார் நீ, ஆனா யாரோ ஒருவருக்கு இந்த வார்த்தை கடந்து வருவதை மட்டும் நான் நிச்சயமாய் உணர்கிறேன். ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததியார், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரிப்பார்கள். தயவு செய்து பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள் உள்ள போதகர்கள் மட்டும் உங்க கரத்தை உயர்த்துங்க. தயவு செய்து எல்லாரும், நீங்க என்னோட முதியவங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்க பிள்ளைகளை ஜாதிகளை சுதந்தரிக்கும்படி. இப்ப நீங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு ஏரியாவை தான் கவர் பண்றீங்க, ஆனா உங்க பிள்ளைங்க ஜாதிகளை சுதந்தரித்துக் கொள்ளும்படி தேவன் ப்ரமோட் பண்ண போகிறார், தேவன் உயர்த்த போகிறார், தேவன் தரமுடையவர்களாய் மாற்ற போகிறார். இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அது நடக்க போகிறது. ஆண்டவர் என்னோட பேசுனதை சொல்றேன். பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய பாரத்தோடு அநேக பெற்றோர் இருக்கீங்க. நான் ஊழியம் செய்கிறேன், என் பிள்ளை என்னுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு ஊழியம் வேண்டாம், இப்படியா ஊழியம் செய்கிறது என்று சொல்லி என்னை மட்டம் தட்டி பேசுகிறார். அவன் இப்பொழுது புதுமையான ஊழியத்தில் நாட்டம் கொள்ளுகிறார். இப்பொழுது உள்ள நவீன உபதேசங்களுக்கு இடம் கொடுக்க அவன் பிரயாசப்படுகிறான். என் காலத்துக்கு அப்புறம் என்னுடைய திருச்சபை எப்படி இருக்குமோ, என்னுடைய சபையின் நிலைமை எப்படி ஆகுமோ என்று சொல்லி அங்கலாக்கிற ஒரு சில மூத்த போதகர்களை ஆவியில நான் உணர்ந்துட்டு இருக்கிறேங்க. உங்களோடு கத்த சொல்ற, உங்களை விட உபதேசத்திலே உரம் கொண்டவர்களாய் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவதை உங்கள் கண்கள் காணும். நீங்கள் கண்களை மூடும் பொழுது அவர்கள் சிலம்பம் பண்ணுவதை உங்கள் கண்கள் காணும். உன் சந்ததிகள் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீங்க கொஞ்சம் தான் சுதந்தரித்திருக்கீங்க, ஆனா உங்க சந்ததிகள் இதை விட 10 மடங்கு அல்ல 100 மடங்கு ஜனங்களை சொந்தமாக்கி கொள்ளுவதை கர்த்தர் உரைக்கிறார். தளர்ந்து போகாதுங்க போதக பிதாக்களே, சொந்து போகாதுங்க. இத்தனை நாள் ஜெபம் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம் என்று எண்ணாதிருங்க. கடந்த நாள்ல ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு போதகருக்கு 5 பிள்ளைங்க. இப்ப எல்லாரையும் தெரியும், 5 பேருக்கு பேர் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். அந்த தகப்பனார் அதிகமா ஜெபம் பண்ணுவார். கடைசி மகன் ரட்சிக்கப்படல, விளையாட்டுத்தனம், எல்லாருக்கும் நம்பிக்கை அற்று போயிடுச்சு. மீதி 4 பேரும் ஊழியத்தில், 2 பேர் ஊழியக்காரர்களா மாறிட்டாங்க, 2 பெண் பிள்ளைங்க.
இந்த 5வது மகன் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்திருக்கிறான். வீட்டில் அடிக்கடி கூடி பேசும்போது எல்லாரும் சொல்லுவாங்களா, இவன் திருந்தவே மாட்டான், இவன் ஊழியத்துக்கு வரப்போறதில்லை. ஆனா அவங்க அப்பா மட்டும் சொல்லுவாங்களா, இல்லை நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அவன் தான் எல்லாரை விட வல்லமையை கர்த்தர் பயன்படுத்துவார் அப்படின்ட்டு. அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து பேசுனதை நான் சொல்றேன். எல்லாருக்கும் நம்பிக்கை ஏற்று போயிட்டான், சான்ஸே இல்லை இவன் வரமாட்டான். அவங்க அப்பாவுக்கு மட்டும் நம்பிக்கை இருந்துச்சான், என் பிள்ளை ஆண்டவர் ரட்சிப்பார், ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரனாய் மாற்றுவார் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். நடந்த சம்பவம், வேளை வந்தது, கர்த்தர் அந்த மனிதனை ரட்சித்தார். இன்று உலகம் முழுவதும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். கடந்த ஆண்டு என்னோடு பேசிட்டு இருக்கும்போது இந்த காரியங்களை அவர் ஷேர் பண்ண பாருங்க. இந்த போன வருஷத்துல 54 வாரத்தில் 50 வாரம் வெளிநாட்டில் ஊழியம் செய்திருக்கிறார் அந்த பிரதர், அந்த தம்பி. அப்பாவுடைய ஜெபம் வீண் போகல. போதக பிதாக்களை, முதிர்ந்த போதகர்களை, பிள்ளைகளுக்காய் நீங்க வடிக்கிற கண்ணீர் வீண் போவது இல்லை. என்ன ஆண்டவர் பாரப்படுத்துகிறார், உங்கள் பிள்ளைகள் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இப்ப உங்க சபைக்குள்ள ஒரு சில ஜாதிகள், அது 1-2 பேர் தான், ஜாதிகள் மொத்தமா தேவனுடைய சபைக்குள்ள ஓடி வரத்தக்க வல்லமை உள்ள ஊழியர்களாய் தேவன் உங்கள் பிள்ளைகளை, சந்ததிகளை மாற்றப் போகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். அவர் சொன்ன தேங்க்யூ ஜீசஸ். ஏன்னா இது ஆண்டவருடைய திட்டம், இது ஆண்டவருடைய நோக்கம். 3வது சொல்லப்பட்டு இருக்கிறது, பாழாய் கிடந்த பட்டணங்களை என்ன செய்வார்கள்? இந்த இடத்துல ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எவ்வளவோ விதைத்து பார்த்தாச்சு, எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்த்தாச்சு, எவ்வளவோ சுவிசேஷ அறிவித்து பார்த்தாச்சு. இந்த ஏரியாவில் ஜனங்கள் மனம் திரும்ப வாய்ப்பே இல்லை. இது ஒரு பாழான நிலம், ஒரு பலனற்ற நிலம் என்று நீங்கள் ஒதுக்கி சில ஏரியாவை விட்டுட்டீங்க. இப்ப அந்த ஏரியாவுக்கு விசிட்டிங் போறதில்ல, இப்ப அந்த ஏரியாவுக்கு ஊழியம் செய்ய போறதில்ல, இப்ப அந்த தெருவில் ஜனங்களை சந்திக்க போறது இல்லை. அந்த பாழாய் கிடந்த இடத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை உங்கள் சந்ததிகளின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வர போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. இது கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களோடு உங்கள் ஊழியம் நின்று விடவில்லை. நீங்க போதகர்கள் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு சக்சஸர், அடுத்த ஒரு ஆளை உருவாக்கணுமே நினைச்சு கலங்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உருவாக்க போறார். ஸ்தோத்திரம். அது இந்த 2017ல நடக்க போகிற ஒரு சத்தியமாய் காணப்படுகிறது. விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். ஏன்னா அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். என்னோட ஆண்டவர் பேசினார் இங்கே ஊழியர்களுக்கு பேசும்படி, அதனால தான் நான் பேசினேன். கர்த்தர் செய்வார். எந்தெந்த ஏரியா வேஸ்ட் லேண்ட், there is no hope, இந்த இடத்துல எனக்கு நம்பிக்கை எல்லாம் அற்று போயிட்டு, நீ ஊழியர்களாகிய நாம் சில ஏரியாவை அவாய்ட் பண்ணி இருக்கோம், இப்போ சில ஏரியாவை மறந்து போய்விட்டோம். அந்த இடத்தை உங்கள் பிள்ளைகள் சுதந்தரிக்க போகிறாங்க. அந்த இடத்துல ஆத்துமாக்களால் நிரப்ப போகிறாங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த இடத்தில் பெருக போகிறாங்க. தேவன் அதை செய்வார். ஹல்லேலூயா. Thank you Jesus. எப்பொழுது இந்த காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்வில் செய்ய போகிறார், செய்ய போகிறார். 2வது வசனம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. 5 காரியம் தேவ ஊழியர்களாகிய நாம் செய்யும் போது இப்ப
இப்படிப்பட்ட பெருக்கத்தையும், இப்படிப்பட்ட சந்ததிகளின் மேன்மையும், இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்ப முடியாத செயல்களையும் நம்முடைய திருச்சபையில், நம்முடைய ஊழிய எல்லையில் நாம் பார்க்க முடியும் என்று கர்த்தர் மிக தெளிவாய் வாக்கு பண்ணி இருக்கிறார். 5 காரியம். 1, விசாலமாக்கு. 2, விரிவாகட்டும். 3, தடை செய்யாதே. 4, நீளமாக்கு. 5, உறுதிப்படுத்து. இந்த 5 வார்த்தைகள் தான். 5 வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேசும்படி சித்தம் கொண்டிருக்கிறார். 1, விசாலமாக்கு. எல்லா ஊழியர்களும் இன்றைக்கு அதை மனப்பாடம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். விசாலமாக்கு. 2, விரிவாகட்டும். 3, தடை செய்யாதே. 4, நீளமாக்கு. 5, உறுதிப்படுத்து. உறுதிப்படுத்து. எதை விசாலமாக்க வேண்டும்? எதை விரிவாக்க வேண்டும்? எது தடையாய் நிற்கிறது? எதை நீளமாக்க வேண்டும்? எதை உறுதிப்படுத்த வேண்டும்? எனக்கு ஆண்டவர் தந்த வெளிப்பாட உங்களுக்கு சொல்றேன். பிரசங்கம் உண்மை சொல்ல நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. என்ன பாஸ்டர் சொன்னாங்க, பெரிய பாஸ்டர் வருவாங்க, அவங்க வராட்டா நீங்க பேசணும் அப்படின்றனால நான் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு வந்தேன். இந்த வசனம் எனக்கு கையில் கிடைச்சி கர்த்தர் தந்த எடுத்துட்டு வந்தேன். என்னோட ஆண்டவர் பேசினது ராத்திரி 3 மணியிலிருந்து இந்த வார்த்தை எனக்கு உள்ளத்தில் ஓடிட்டே இருக்குது. அதில் உள்ளதை நான் சொல்லுவேன். நீங்கள் இதை விட நல்ல வெளிப்பாடுகள் உள்ளவர்கள், உங்களுக்கு ஆண்டவர் தந்த வெளிப்பாடுகளை நீங்கள் பிரயோஜனப்படுத்தலாம். 1, விசாலமாக்கணுமா? இந்த ஆண்டுல நம்முடைய தரிசனம் கொஞ்சம் விசாலமாகட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? தரிசனம் தந்தவர் அவர்தானே. தரிசனம் தந்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லவா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார். உங்க தரிசனத்தை கொஞ்சம் கூட பிராடன் பண்ணுங்க, விசாலமாக்குங்க. இவ்வளவுதானா கர்த்தரால உங்களை கொண்டு செய்ய முடியும்? இவ்வளவுக்கு தானா ஆண்டவர் உங்களை அழைத்தார்? இவ்வளவுதானா உங்க ஊழியத்தின் விரிவாக்கம்? இவ்வளவுதானா உங்க மூலமா நடக்க போற கிரியை? ஆண்டவர் சொல்றார், கொஞ்சம் தரிசனத்தை, உன் விசுவாச கண்களை கொஞ்சம் தர. Something great is going to happen. ஒரு சிறப்பானதை அல்லவா நான் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு சிலர் ஒரு சிறிய, ஒரு குறுகின தரிசனத்தோட நின்று கொண்டிருக்கீங்க. அந்த ஊர் மட்டும் போதுமா? என் ஆண்டவர் சொன்னார், பூமியின் கடைசி பர்யந்தம் உங்களையும் என்னையும் ஏதோ ஒரு சிறிய குக்கிராமத்திற்காகவோ, ஏதோ ஒரு சிறிய பட்டணத்துக்காகவோ, ஏதோ ஒரு மாவட்டத்துக்காகவோ அழைத்து தேவன் மட்டுப்படுத்தி விட்டார் என்று மட்டும் மனக்கோட்டை கட்டாதிருங்கள். பறந்து விரிந்த பாரத தேசம், இன்னும் அறியப்படாத ஜாதிகள் கோடான கோடி, உலகம் பறந்து விரிந்து கிடக்கிறது. இந்த தரிசனம் நம்முடைய கண்களை குளமாக்கட்டுமே. உன் தரிசனம் இந்த பகல் பொழுதுல விசாலமாகட்டும். உங்கள் செய்திகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய பேச்சு, உங்கள் பிரசங்கம், உங்கள் ஆராதனை ஒவ்வொன்றும் ஒரு விசாலமான தரிசனத்தோடு இருக்குமேயானால் நீங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக முடியும். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் திட்டமா மட்டும் இல்ல, தீர்க்க தரிசனமா
சில போதக பிதாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். தரிசனம் இம்மட்டுதானா? ஆண்டவர் சொல்றார், உன் கால் எவ்வளவு தூரம் உன்னால நடக்க முடியுமோ நட. உன் கால் மிதிக்கிற தேசத்தை நான் உனக்கு தருவேன். தரிசனம் கத்த தருகிறார். Receive the vision of God. இந்த நேரத்தில் தேவ தரிசனத்தை தேவ ஊழியர்கள் விரிவாக பெற்றுக் கொள்வதை நான் உணர்கிறேன். இதற்காகத்தான் தேவன் அழைத்தார். முன்னாடி அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், ஆனா இப்ப பரவாயில்லை, இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்குது. அதோட நிறுத்தி விடவா தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தார். இது ஒரு முற்றுப்புள்ளி அல்லையா, இது ஒரு துவக்கம் மட்டுமே. இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த தரிசனம் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு துவக்கத்தின் புள்ளி. இதை விட பல மடங்கு பெரிய தரிசனம் தேவன் உங்களுக்கு இந்த பகல் பொழுதுலை தருவாராக. இந்த ஆண்டு என்னுடைய தரிசனம் விரிவடைகிற ஆண்டு. இந்த ஆண்டு என்னுடைய தரிசனம் விரிவடைகிற ஆண்டு. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழிய எல்லையை தேவன் விரிவாக்குவார். Thank you Jesus. Thank you Jesus. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நம்முடைய தரிசனத்தை கர்த்தர் விரிவாக்குவாராக. என்னோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. நீ பயப்படாமல் பேசு, நீ மௌனமாய் இராதே. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. இந்த ஆண்டு கடைசியில் 2 வாரங்கள் எங்க சர்ச்சில் வந்த கூட்டத்தை நான் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஆனா ஆண்டவர் என்னோட பேசினார், அநேக ஜனங்கள், இது கொஞ்சம் தான். உன் தரிசனம் இன்னும் விரிவடையணும், தரிசனம் விரிவடையணும். இப்ப நான் பிளான் பண்ணியிருக்கேன், இதை விட 10 மடங்கு பெரிய ஒரு தரிசனத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். தரிசனம் விரிவடையட்டும். கடந்த ஆண்டு நான் சர்ச்சில் ஒரு பிளான் சபையில் சொன்னேன், நம்ம சர்ச்சில் ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். அதே நேரத்தில் 100 இடத்துல நம்ம சபைகள் கிராமங்களை ஸ்தாபிக்கணும் அப்படி சொன்னேன். தெய்வ கிருபை ஒரு 30 இடத்துல ஊழியங்களை துவங்கி நடத்துவதற்கு கர்த்தர் பலன் தந்திருக்கார். ஸ்தோத்திரம். ஆனா அது 2025 சொன்னேன். ஆனா இப்போ எனக்கு ஆண்டவர் சொல்ற தரிசனம் 2025 100 அல்ல, அது 1000 1000 மாறணும் அப்படின்னு எனக்கு தரிசனம் தந்திருக்கிறார். 2025 1000 சபைகளை இந்திய தேசத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் ஸ்தாபிப்பதற்குரிய ஒரு பரந்த தரிசனம் என் கண்களிலே இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சபை தான உங்கள் தரிசனம்? இந்த 3 நேர கூட்டம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு புதன்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டம் மட்டும்தான உங்கள் தரிசனம்? ஏதோ ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவிப்பது தானே உங்கள் தரிசனம்? ஏதோ 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை வீடு விசிட் பண்ணுவது தானே உங்கள் தரிசனம்? உங்கள் தரிசனத்தை இந்த பகல் பொழுதுல கர்த்தர் விசாலமாக்குவாராக. ஒரு விசாலமான தரிசனம், ஒரு விசாலமான தரிசனம். தேவ ஊழியர்களே, உங்களுக்குள் எழும்பட்டும். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஆத்துமாக்கள் வர்றாங்க. கர்த்தருடைய கிருபையினால் என் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. பரவாயில்ல, கொஞ்சம் ஊழியக்காரர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணும்படி ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். குட். கிடைத்ததுல திருப்தி அடைபவன் தரிசனத்தின் வளர்ச்சியை பெற்றவனாய் இருக்க முடியாது. அதையும் தாண்டி கர்த்தர் உங்களை கொஞ்சம் இழுக்க விரும்புகிறார். கர்த்தர் கொஞ்சம் உங்க கண்களை விரிக்க பார்க்க விரும்புகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். வயல் நிலங்கள் அறுவடைக்கு காத்திருக்கிறது. அறுக்கிறதுக்கு ஆட்கள் கம்மி. அப்ப நம்ம தானே அதை அறுக்கணும்.
இருக்கிற கொஞ்சம் பேர் தானே அதை அறுத்து முடிக்கணும். பரவாயில்ல, என்னால இவ்வளவுதான் முடியும் என்று சொல்லி ஒரு சிறிய எல்லையை வகுத்து கொண்டு பகுத்து கொண்டு அதுக்குள்ளேயே முடங்கி விட்டீர்களோ? என் தேவன் சொல்லுகிறார், இல்லை இல்லை, உனக்கு நான் ஒரு விரிவான தரிசனத்தை தருகிறேன். தரிசனத்தை விசாலமாக மாற்றுகிற நேரம் இது. இரண்டாவதாக, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் என்ன செய்யட்டும்? விரிவாகட்டும். விரிவாகட்டும், திரைகள் விரிவாகட்டும். இரண்டாவதாக ஆண்டவர் என்னோடு பேசின காரியம், விரிவான திட்டங்களை நீ ஆயத்தப்படுத்து. முதலாவது கர்த்தர் சொன்னார், தரிசனத்தை விசாலமாக்கு. இரண்டாவது, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக, அந்த தரிசனத்தை மையப்படுத்தி, அந்த தரிசனத்தை அஸ்திபாரமாக வைத்துக்கொண்டு விரிவான திட்டத்தை, அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவான திட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து. அதே நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்கு உன்னோடு கூட உள்ள ஜனங்களையும் உன் சபையாரையும் ஆயத்தப்படுத்து. கோஆபரேட் பண்ண வைங்க. ஒரு திட்டம் இந்த ஆண்டுக்கு நம்ம போடுவோம். இந்த ஆண்டு ஜபத்தை எவ்வளவு கூட்ட வேண்டும், சுவிசேஷம் அறிவிப்பதை எவ்வளவு கூட்ட வேண்டும், ஆத்தும ஆதாய பணிக்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டும், இன்னும் சபையை எவ்வளவு போதனையில வளர்த்த வேண்டும், சபையில என்னென்ன கூட்டங்களை நாம் வைக்க வேண்டும், சபை விசுவாசிகளை எப்படி சபைக்குள்ள உறுதிப்படுத்துவதற்கு ஏதுவான பொறுப்புகளை கொடுக்க வேண்டும், அவர்களை எப்படி வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு வர வேண்டும். இதோடு முடிந்து விடவில்லை. எனக்கு கிடைத்த அந்த பறந்து விரிந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு என் சபைக்குள் இருந்து அநேக ஊழியர்களை எழுப்ப வேண்டும். எழுப்பின ஊழியர்களை அறிவிக்கப்படாத பகுதிகளுக்கு அனுப்புவதற்கு நம்முடைய சபைக்குள் இருந்தே பொருளாதாரம் எழும்ப வேண்டும். அதற்கு என்ன ஜபத்தை ஏற்படுத்தலாம், அதற்கு எப்படி விசுவாசத்தில் ஜனங்களை வளர்த்தலாம், அதற்கு எப்படி ஜனங்களை உற்சாகப்படுத்தலாம், திட்டங்களை தீட்ட வேண்டும். அந்த திட்டங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இப்பெல்லாம் புதுமையான திட்டம் நிறைய வருது, நான் பேச விரும்பல. அப்படி வேண்டாம், அப்படி வேண்டாம். முழுக்க முழுக்க கர்த்தரிடத்திலிருந்து திட்டம் வாங்கணும். மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு கர்த்தர் மலையிலே தரிசனம் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், நம் மலையிலே உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே நீ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எனக்கு கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு. எப்படி கட்டணும் ஆண்டவரே? பெரிய தேவை இருக்குது. ஆண்டவர் சொன்னதை சிம்பிளா அனௌன்ஸ் பண்ண, ஆசரிப்பு கூடாரம் தேவன் வாசம் பண்ணுவதற்கு கட்ட போறோம். அதற்கு நீங்க காணிக்கைகளை உற்சாகமா இருந்தா கொண்டு வாங்க. ஒரு ஓப்பன் அறிக்கை, எல்லாருக்கும் முன்னால ஒரே ஒரு அறிக்கை. That's all. செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்தா தெரியுமா? போதும், இனி காணிக்கை கொண்டு வர வேண்டாம். தரிசனம் அவர் தந்ததானால், திட்டங்களும் அவர் திடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதானால், அதை செயல்படுத்துவதற்கு கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் உங்களுக்கு ஒத்தாசையாய் முன்னின்று நடத்தும், முன்னின்று நடத்தும். இந்த பகல் வேளையில கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தரிசனம் தந்தவர் திட்டம் சொல்றார். நீ போய் அனௌன்ஸ் பண்ணா மட்டும் போதும். நான் நிறைய பேர் அங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கேன். பிரசலையில் ஒரு ஆளை வச்சிருக்கேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆளை வச்சிருக்கேன். எல்லாத்தையும் அந்த பொறுப்பை ஷேர் பண்ணி கொடு. சீக்கிரம் அதை செய்து முடிக்க முடியும். தரிசனத்தை ஒரு தனி மனிதனால் செய்துவிட முடியுமோ? இல்லை. அதற்கு தேவைதான் திட்டங்கள், அதற்கு தேவைதான் திட்டங்கள்.
நம்முடைய சபையில் இருக்கிற அந்த ஜனங்களை அந்த திட்டத்தில் இணைத்துக் கொள்வதற்குரிய தாராளமான மனம், திறந்த உள்ளம், பரந்த மனம் நமக்குள்ள இருக்குமே. ஆனா நம்ம செய்ய முடியும், நம்ம செய்ய முடியும். இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உன் திரைகள் விரிவாகட்டும். இழுத்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதை விரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா விரிவாக்கு. அங்கதான் தேவ மகிமை இறங்க போகுது. அந்த திரைக்கு உள்ளாகத்தான் தேவ பிரசன்னம் இறங்க போகிறது. நீ கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். மூன்றாவதாங்க, தடை செய்யாத. தடை செய்யாத. எல்லாரும் கவனிங்க. ஆண்டவர் என்னோடு பேசின காரியம், யாரையா தடை செய்யறா? எப்போதுமே நம்ம தடை செய்கிறவன் ஒருத்தனுக்கு பெயர் போட்டு வச்சுக்கோம், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அப்ப ஏன் அவனை போய் நம்ம பேசிட்டு இருக்கணும்? இந்த வசனம் எனக்கு கற்று தந்தது, தடை வேற யாரும் இல்லை. வளர்ச்சிக்கு தடை, விரிவாக்கத்துக்கு தடை, எழுப்புதலுக்கு தடை, பெருக்கத்துக்கு தடை, சந்ததிகள் வீரியம் கொண்டு எழும்புவதற்கு தடை வேற யாரும் இல்லை, நான் தான். நமக்குள்ள இருக்க தாழ்வு மனப்பான்மை, நமக்குள்ள இருக்க முடியாது என்ற எண்ணம், நமக்குள்ள இருக்க தவறான நோக்கம், நமக்குள்ள இருக்கிற உலகமயமாக்கும் தன்மை, நமக்குள்ள இருக்கிற மற்றவர்களை போல நம்மளும் செய்ய வேண்டும் என்ற மற்றவர்களை காப்பி பண்ணக்கூடிய எண்ணம், இவைகளெல்லாம் தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கும் தேவனுடைய செயல்கள் நம்முடைய ஊழியத்தில் வீரியம் கொண்டு எழும்புவதற்கும் தடையாயிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பு போதக பிதாக்களே, இனியும் உங்களால் செய்ய முடியும், இனியும் உங்களால் சாதிக்க முடியும், இனியும் உங்களால் ஜெயிக்க முடியும், இனியும் உங்களால் விரிவாக்கத்தை காண முடியும், இனியும் பெரிய ஆத்தும அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நாள் நானும் அப்படிதான் நினைப்பேன், ஒரு நாள் நான் அப்படிதான் நினைச்சேன். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு சர்ச்சில் வந்து பிரசங்கம், சர்ச்சில் வந்து சாட்சி சொல்றேன். ஒரு வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு சாட்சி சொன்னது இப்போ ஞாபகம் இருக்கு. நான் சாட்சி சொன்னது எனக்கும் எங்க ஆண்டவருக்கு மட்டும்தான் கேட்டுச்சு. ஒரு அக்கா கூட்டம் முடிஞ்ச உடனே வந்து என் பேரை சொல்லி, பழையவங்களுக்கு எல்லாருக்கும், பழைய ஊழியக்காரங்க என்ன ரொம்ப அறிந்தவங்க என் பேர் என்ன சொல்லுவாங்க, ஜெயா அப்படி தான் சொல்லுவாங்க. ஜெயந்திராஜ் பாஸ்டர் என்ன ஜெயான்னு தான் கூப்பிடுவாங்க, சுகுணராஜ் பாஸ்டரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க, ஜெயான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அக்கா என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஜெயா நீ பேசாமல் வேலைக்கு போகக்கூடாதுல்ல, ஒரு வருஷம் எதுக்கு வேஸ்ட் ஆக்கிட்டா, ஒரு சாட்சி கூட சொல்ல தெரியலையே. உற்சாகப்படுத்துவதுக்கு யாருமே இல்லைங்க இந்த உலகத்தில், ஊழியர்களை உற்சாகப்படுத்துவதற்கு யாரும் இல்லை. எப்படா குறை கண்டுபிடிக்கலாம் தான் வளர்ந்துட்டா அது அவனுக்கு அப்படி, வளரலன்னா அது அவன் புத்தி. கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டா ரொம்ப சிரிக்கிறான், கொஞ்சம் அழுதுட்டா என்ன ஒரே அழுதுட்டு இருக்கிறான். இதான் உலகம். ஏன்னா அவங்க மட்டம் தட்டினாங்க, நான் ரொம்ப சோர்ந்து போனேன். 22 வயது, ரொம்ப உடைஞ்சு போன நாட்கள், அதை என்னால் மறக்க முடியாது. வேண்டான்னு தான் போயிருந்தேன், வேலைக்கு போயிடலான்னு தான் பஸ் ஏறினேன். ஆனால் ஆண்டவர் என்னை திரும்ப பைபிள் காலேஜ் கூட்டிட்டு போனால் அங்கே போய் ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்துருந்தேன். அப்போதான் எனக்கு எங்கள் பாஸ்டருடைய மூத்த மக பிரின்சிபாலாக இருந்தார். அவர் ஒரு சர்ச் ஹிஸ்டரி நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு சொன்னார், தம்பி டே எல்லாரும் ஜோமன் வண்டே இன்னைக்கு பாடம் எல்லாம் போதும் அப்படின்னு முழங்கால் போட வச்சார். எல்லாரும் முழங்கால் போட்டாங்க, 14 பேர் என் கிளாஸில். 14 பேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மட்டும் சும்மா உட்கார்ந்துருந்தேன். நேற்றைக்கு நடந்த நிகழ்வையே யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு சாட்சி கூட சொல்ல தெரியாத என்ன நான் எப்படி பயன்பட முடியும்? என்ன ஆண்டவர் பயன்படுத்த முடியாது? எனக்கு கீபோர்டு வாசிக்க தெரியும், பாட்டு பாட தெரியும். ஜெயந்திராஜ் பாஸ்டர் நானும் எத்தனையோ மேடைகள் அவர் பாட நான் கீபோர்டு வாசிச்சிருக்கேன்.
92, 93, 95 அந்த 2000 வரை எத்தனையோ சர்ச்சஸ்ல போய் பாடியிருக்கோம். இது மட்டும்தான் நம்முடைய அழைப்பு, இது மட்டும்தான் என்னால முடியும். அன்னைக்கு அப்படி அழுதுட்டு இருந்தேன், நொந்து போயிருந்தேன். எப்படியாவது போயிடணும் பைபிள் காலேஜை விட்டேன்னு. ஆனால் அந்த மனிதர் கரெக்டாக என்ன பார்த்து தீர்க்க தரிசனமா சொன்னார், ட்ரை யுவர் நீஸ். ஐ காண்ட் யூ ட்ரை யுவர் நீஸ்? உன்னுடைய முழங்காலை ஏன் நீ முயற்சித்து பார்க்க கூடாது? நான் உன்னை பயன்படுத்துவேன் சொன்னார். அன்னைக்கு தான் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அன்னைதான் நான் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தேன். அன்னைதான் நான் தேவ சமூகத்தில், ஆண்டவரை என்னையும் பயன்படுத்த முடியுமா, உம்மால என்னை பயன்படுத்தும் ஆண்டவர் என்று அழுதேன். முடியாது என்று எண்ணினவன் தான், முடியாது என்று சொன்னவர்கள் தான். இன்னைக்கு கூட எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நானும் ஜெயந்திராஜ் பாஸ்டரும் பக்கத்தில் மத்தியோடு பக்கத்தில் ஒரு சன்னியாசி ஒரு ஐயாவுக்கு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போனோம். நல்ல ஞாபகம் இருக்குது. பிரசங்கம் பண்ண போகும்போது எனக்கு பேரு நோட்டீஸில் அடிச்சிருக்குது. அங்கே நாங்கள் 2 பேரும் பாட்டும் பாடுவோம், பிரசங்கம் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் டே ஜெயந்தராஜ் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். நான் அன்னைக்கு கீபோர்டு வாசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு பேர் நோட்டீஸில் இருக்குது, பிரசங்கியார் பட்டியலில். செகண்ட் டே பாட்டு முடிஞ்ச உடனே அந்த சன்னியாசியார் சொல்லுவார், இன்னைக்கு நீ தானே பிரசங்கம் பண்ணான்னு அவர்கிட்ட கேட்க. அவர் சொன்னார், இல்லை தம்பி ஜெயக்குமார் பேசுவான் அப்படி சொல்கிறார். இருந்தாலும் அவர் ஞாபகம் இருக்குதா பாஸ்டர் உங்களுக்கு? அவர் பாஸ்டர்கிட்ட சொல்லார், இந்த பயலா இப்போ அது நான் பார்க்க கொஞ்சம் ஆளாது இருக்கேன், அப்போ ஒரு மாதிரி வேற எலும்பு தான், இவன் என்ன பிரசங்கம் பண்ண, அவன் கீபோர்டு வாசிக்க, நீ பேசு அப்படின்னார். இவர் சொன்னார், இல்லை 10 நிமிஷம் அவனுக்கு பேச விட்டு பாருங்க, பேசுவான் அப்படின்ட்டு. அப்படிதான் இருந்தேன். யாராலும் பேசுவான் என்று எண்ணப்பட முடியாதவனா தான் இருந்தேன். நான் நினைச்சேன் என்னால முடியாது, நான் எல்லாம் பிரசங்கம் பண்ண தெரியாதவன், ஒரு சாட்சி சொல்ல தெரியாதவன் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? என்னால எப்படி நடக்கும்? நான் ஊழியம் செய்வனா? நான் நிமிர்ந்து பேச தெரியாதவன் எப்படி நடத்துவேன்? அருமையான ஜெயந்தராஜ் பாஸ்டர் அந்த மேட்டர்லாம் நல்லாவே தெரியும், என்னை பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க. தேங்க்யூ ஜீசஸ். அந்த நேரத்தில் அந்த மேட்டரை முடிச்சிடறேன். சரி சரி அவன் பேசட்டு, 10 நிமிஷம் பேசட்டு, நீ பிறகு பேசணும் அப்படின்னு ஜெயந்தராஜ் பாஸ்டர் கட்டலை. நான் எழும்பினேன், இதை கேட்டுட்டு தான் எழும்புறேன், நொந்து போயிட்டேன். ஆனாலும் வெக்கப்படலை, கர்த்தர் விட மாட்டார் எனக்கு தெரியும். ஜெபத்தோடலாம் வந்திருந்தேன், எழும்பி பிரசங்கம் பண்ணேன். 10 நிமிஷத்தில் முடிக்கட்டான்னு கேட்டேன். இல்லை முடிக்கண்டா, நீ முழுசா பேசு, நாளைக்கும் நீ தான் பேசணும், நான் சாகது வரை இந்த இடத்துல கன்வென்ஷன் நடந்தா நீ தான் வந்து பிரசங்கம் பண்ணணும்னு அந்த ஐயா சொன்னது இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்களால முடியும் பிரதர், உங்களால முடியும் போதகர்களே, ஐயாமாரே, அன்பு சகோதரிகளே, அருமையான ஊழியக்கார அம்மாமாரே, உங்களால முடியும். பலவீன பாண்டவன்னு நினைக்காதுங்க, எங்களால என்ன செய்ய முடியும்னு நினைக்காதுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, மறக்க முடியாத நிறைய இன்சிடென்ட்ஸ். நானும் சுகுணராஜ் பாஸ்டரும் ரேச்சல் அக்காவும் எல்லா திங்கக்கிழமையும் பகல்ல உட்கார்ந்து பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் ஆவியில. அப்பெல்லாம் நம்ம அறியப்படாத ஒரு முகம். அக்கா சாட்சியா இருக்காங்க, பாஸ்டர் சாட்சியா இருக்காங்க. தீயா ஜெபம் பண்ணுவோம். அப்பதான் கர்த்தருடைய கிருபை வரம் எல்லாம் எனக்குள்ள இறங்குச்சு. அப்படி அந்த நாட்களை மறக்க முடியும். அதெல்லாம் என்னுடைய ஊழிய பாதையில பொற்காலம். அக்காவை மறக்கவே மாட்டேன். அப்படி நானும் அக்காவும் தீயா மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் சேர்ந்து ஜெயித்து காட்டணும், என்னை அழைத்தவர், எனக்கு தரிசனம் தந்தவர், என்னை நடத்தணும். ஜெபம் பண்ணுவேன், போராடுவேன், பிரயாசப்படுவேன், தூங்க மாட்டேன். ராத்திரி தூக்கம், வீட்டுக்குள்ள படுத்தா தூக்கம் வரும்னு சொல்லி வெளியே மொட்டை மாடியில போய் படுப்பேன். தலையணை வச்சா உறங்கிடுவேன் சொல்லி பெட்ஷீட் எடுத்துட்டு போக மாட்டேன், வெறும் ஒரு பாய் மட்டும் எடுத்துட்டு போவேன் மொட்டை மாடிக்கு. ஏன்னா ராத்திரி உறங்கிட்டா ஜெபம் போயிருவேன். நான் தான் தடை, நான் தான் தடை. ஆண்டவர் சொல்ல, தடை செய்யாதே, நீ தான் தடையா இருக்கிறா. நீ பரிசுத்தமா இருந்தா, நீ விசுவாசத்தால் வீரியம் கொண்டிருந்தால், நீ இன்னும் ஜெபத்தில் இருந்தால்,
நீ இன்னும் வேகத்தோடு இருந்தால் நீ சாதிக்க முடியும். தடை செய்யாதே. யார் தடை? நான் தான். எனக்குள் இருக்க சுயம், எனக்குள் இருக்க மாம்சம், எனக்குள் இருக்க மன்னிக்க முடியாத தன்மை, எனக்குள் இருக்க கசப்பு, எனக்கு அடுத்தவனுடைய வளர்ச்சியை காண முடியாமல் இருக்க பொறாமை, எரிச்சல், காய்மகாரம், மற்றவர்களை குறைவாய் பேசுகிற காரியங்கள், இவைகள் தான் எனக்கு தடை. ஆண்டவர் சொல்லுகிறார், தடை செய்யாதே, தடை செய்யாதே, தடை செய்யாதே. பின்னால எனக்கு டீச்சர் இருக்காங்க, சார் பின்னால இருக்கார். பைபிள் காலேஜில் அவங்க சொல்லி தந்த பாடங்கள் மறக்க முடியாது. அவங்க என்ன இப்படி நினைச்சுக்கவே மாட்டாங்க. எத்தனை நாள் அவங்க சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிடுவாங்க, நான் போய் சொல்லி எஸ்கேப் ஆவேன். இல்லை எனக்கு வேற வேலை இருக்குது, ஏன்னா எனக்கு பேச தெரியாதுன்னு நானே நினைச்சுக்குவேன். உற்சாகப்படுத்துகிற ஒரு போதகர் பின்னால என்ன பைபிள் காலேஜில் ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க. இன்னும் வரை என்ன உற்சாகப்படுத்துகிற ஒரு சார் எனக்கு பைபிள் காலேஜில் படிச்சு தந்தவங்க. நான் தான் தடையா இருக்கேன். தடை செய்யாதுங்க போதகர்களே. உங்களை அழைத்தவர் உங்களை பயன்படுத்துவார். உங்களை அழைத்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை அழைத்தவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். என்றைக்கும் இந்த வறட்சி தான் என்று எண்ணாதிருங்க. இந்த வறட்சியை கர்த்தர் செழிப்பாக மாற்றுவார். இந்த வனாந்தரத்தை கர்த்தர் வயல்வெளியாய் மாற்றுவார். என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று எண்ணாதிருங்க. இருக்கிறது என்ன? ஒரு கொடை எண்ணெய், அது போதும். உன்னிடத்தில் இல்லாததை கொண்டு அல்ல, இருக்கிறதை கொண்டு உன்னை பயன்படுத்துகிற தேவன் உனக்குள் இருக்கிறார். உனக்குள் இருக்கிறார். நான் தான் தடையா இருக்கிறேன். மற்றவங்களை காப்பி அடிக்கிறது, மற்றவங்க பண்றது மாதிரி பண்றது, நோ. நமக்கு நீ ஒரு அழைப்பை கற்று தந்திருக்கிறார். அவங்கள போல வரணும், இவங்களை போல வரணும், அவங்க செய்தது போல ஊழியம் செய்யணும். நோ, நெவர். என்னை கர்த்தர் விசேஷித்தவனாய் யூனிக்கா அழைத்திருக்கிறார். You are somewhat special. You are a unique person. Do you know that? உனக்கு தெரியுமா நீ வித்தியாசமானவன்? உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் ரொம்ப உண்டு. உங்க ஊழியத்தை தனித்தன்மை வாய்ந்ததாய் உருவாக்க என் தேவன் பயன்படுத்துகிறதுக்கென்று தான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். மறந்து விடாதிருங்கள். நான்காவதாக, உன் கயிறுகளை நீளமாக்கு. பைபிள்ல ஒரே ஒரு கயிறு தான் இருக்குதுயா, அது அன்பின் கயிறு. அன்பு. அன்புக்குள்ள தானே அவ்வளவு கனியும் இருக்குது. அன்புக்கு தானே ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். சபையில் அன்பு. போதகர்களாகிய நம்முடைய ஊழியம் பெருகுவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் தடையாயிருப்பது அன்பற்ற தன்மை. சத்தியத்தை சத்தியமாய் பேசுங்கள், வீரியமாய் பேசுங்கள். அதே நேரத்தில் எந்த நிலையிலும் நம்முடைய முகம் மாற வேண்டாம், நம்முடைய முகம் வாட வேண்டாம், கோபம் வர வேண்டாம், எரிச்சல் வர வேண்டாம். அன்பை கூட்டுவோம். இவங்கிட்ட எல்லாம் எப்படி அன்பா இருக்குது? அவங்க என்ன செய்திருக்காங்க? இல்ல இல்ல, ஆண்டவர் காட்டி கொடுக்கிறவனை பார்த்து சிநேகிதனை கூப்பிட்டா. அந்த அன்பு எத்தனை பேர் என்னோட ஒத்துழைக்க முடியும்? அந்த அன்பின் கயிறை நான் நீளமாக்கணும்னு விரும்புறேன் அப்படி சொன்னவங்க மட்டும் கரங்களை உயர்த்த முடியுமா? இன்னும் நீளமாக்குங்க. இன்னும் அன்பினால ஜனங்களை இழுத்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 2 hours பேக் ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் வந்திருக்க மாட்டேன், நீங்க ரொம்ப அன்பா எங்களை நடத்துறீங்க, அதான் வர்றேன். ஆனால் இங்கே சர்ச் பிரசங்கம் கேட்டிங்கன்னா நீங்கள் நொந்துருவீங்க. அப்படி தான் பேசுவேன். அது பிரசங்கத்தில் தான் சிங்கம். கீழே இறங்கிட்டேன்னா எல்லாரும் நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்க விரும்புகிறேன். கூடுமான வரை கோபத்தை தவிர்க்க பிரயாசப்படுறேன். நம்ம டக்கு டக்குன்னு சில ஊழியர்கள் முறிச்சிருவாங்க. முகத்தை பார்ப்பாங்க மக்கள். அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நாம் அன்பு குறைவா ஏதாவது ஒரு காரியத்தை முகத்தில் காட்டினால் அவர்கள் சபையை விட்டு வெளியே போகிறாங்க. நம்முடைய சத்தியத்தை கேட்க அவர்கள் செவி மறுக்கிறார்கள். போதக பிதாக்களே, இன்னும் அன்பை அதிகப்படுத்துவோம். பக்தன் பாடுகிற அன்பென்னும் ஆவியினால் என்னையும் ஆண்டவரே இப்பொழுது
நிரப்பிடும் ஆயுள் முடியும் வரை உம்முடைய சேவை செய்ய. ஆத்துமாக்கள் மேல அன்பு, அழிந்து போகிற ஜனத்தின் மேல அன்பு, பின்மாற்றத்தில் போனவர்கள் மேல அன்பு இருந்தா நாம் அவர்களுக்காய் கதறுவோமே, அவர்களுக்காய் பரிந்து பேசுவோமே. போயிட்டான் ஒன்னும் இல்லாம போகட்டும்னு சொல்ல மாட்டோம். ஆண்டவரே, அந்த ஜனத்தை இரட்சியும் சந்தியும் கீழ்ப்படிய பண்ணும். அவர்கள் உம்முடைய அன்பின் எல்லைக்குள்ளே வரட்டும். அந்த அன்பின் ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற நீங்களும் நானும் அன்பின் கயிறுகளை நீளமாக்குவோம். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். உன் முளைகளை உறுதிப்படுத்த, உன் முளைகளை உறுதிப்படுத்த, விசாலமாக்கு, விரிவாகட்டும், தடை செய்யாத நீளமாக்கு, கடைசியா உறுதிப்படுத்து. இன்னும் நம்முடைய அழைப்பில் உறுதியா இருப்போம். இதான் அழைப்பு, மாத்தாதுங்க. சிலர் அவங்க அப்படி சொன்ன அப்படி மாறுவாங்க. நோ, எனக்கு தெரியும் என் அழைப்பு என்னன்னு, எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஆத்தும ஆதாயம் மட்டும்தான் என் அழைப்பு, வேற எதுவும் இல்லை. அதுல உறுதியா இருங்க, ஜபத்துல உறுதியா இருங்க, பரிசுத்தத்தை உறுதிப்படுத்துங்க, விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க, தேவனோடு உள்ள உறவை உறுதிப்படுத்துங்க, ஆத்தும ஆதாயம் செய்வதை உறுதிப்படுத்துங்க, ஆத்தும பாரத்தில் உறுதியாயிருங்க. என்ன வந்தாலும் இன்னொருத்த போய் கேட்க போறது இல்லை. என்னை அழைத்தவரை மட்டும் என் கண்கள் பார்க்கும் என்பதில் உறுதியாயிருங்க. விசுவாச வாழ்க்கை, விசுவாசம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கட்டும். அவர் தந்தா அதை செய்வோம், இல்லாவிட்ட வேண்டாம். உறுதிப்படுத்து, அசையாதுங்க, நாணல போல அசையாதுங்க, கற்பாறையாய் உறுதிப்படுங்கள். இதுதான் உங்க அழைப்பு, இதுதான் உங்க தரிசனம். அதுல ஸ்ட்ராங்கா ஸ்டிக் ஆன் பண்ணிருங்க, அதுல உறுதியா இருப்பீர்கள். ஏன்னா கர்த்தர் உயர 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 உயர்த்துவார், உயர்த்துவார். உறுதிப்படுத்துறீங்களா? உங்க அழைப்புல உறுதியா இருக்கீங்களா? அழைக்கும் பொழுது கர்த்தர் ஒரு விசுவாசத்தை தந்தாரே, அந்த விசுவாச வாழ்க்கையில ஊழிய பாதையில உறுதியா இருக்கீங்களா? உங்க ஜபத்துல உறுதியா இருக்கீங்களா? உங்க பரிசுத்தத்துல உறுதியா இருக்கீங்களா? கர்த்தருக்காய் கொண்ட வைராக்கியத்துல உறுதியா இருக்கீங்களா? ஆதி அப்போஸ்தல சபையின் உபதேசத்தில் உறுதியா இருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் அந்த ஆதி அப்போஸ்தல சபையினுடைய உபதேசத்தை விட்டு எப்படியாவது கூட்டம் வரணும் அப்படின்ட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆண்டவர் அதை விரும்பல. உபதேசத்துல உறுதியா இருங்க. கடைசி மனிதன் ரட்சிக்கப்படுகிறது வரையில கண்ணீர் சிந்துவதில் உறுதியாயிருங்கள். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய்.